வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகலன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வெறும் ட்ராவல் வீடியோ தான் பார்க்குறோம். நான் போகலைங்க, எங்கள் பையனும் மருமக்களும் போயிட்டு வந்த வீடியோ தான் காமிக்க போகிறேன். இப்போ மகாராஷ்டிராவில் நல்ல மழை இருக்குது. இந்த மழையில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் பச்சை பசேர்னு இருக்கும். அது இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அதில் எடுத்த வீடியோ தான் இது. பாம்பே தாண்டின பிறகு அங்கே விரார்னு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஏரி மாதிரி போகுது பாருங்கள். மழை தண்ணி அப்படியே இந்த ஏரியில் அது பாருங்கள், ஒரு மரம் கூட அடிச்சிட்டு போகுது, அப்படி தண்ணி போகுது. இவங்க போன இடத்து பேர் பால்கர்னு ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு நல்ல ஹோட்டலில் பேர் ஃபான் ஷெல்டர்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது இப்போ எப்படி தெரியுங்களா, அவங்க இருந்த ஹோட்டல்லேருந்து உள்ளேருந்து பால்கனிலேருந்து எடுத்த வீடியோ. அது வெளியில் எடுத்த வீடியோவும் இருக்குது, காமிக்கிறேன். இந்த ஹோட்டல் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுங்க. சாட்டர்டே சண்டே எல்லாம் புக்கிங்கே பண்ண முடியாது. அந்த சாட்டர்டே சண்டேக்கு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். இவங்க போனது சண்டேவும் மண்டேவும் போனாங்க. சாட்டர்டே சண்டேவை போக முடியாததுனால அவங்க மண்டேவும் சண்டேவும் மண்டேவும் போனாங்க. அப்போ கொஞ்சம் புக்கிங்கும் கிடச்சிருச்சு, கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருந்துச்சு. ஆனால் பாக்கி நேரத்துலலாம் போகும்போது ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் 15,000 வரைக்கும் ஹோட்டல்ஸ் ரூமோடைய வாடகை வரும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இவங்க ஒரு 5,000க்குள்ளே வந்துச்சு. ஏன்னா மண்டே வந்ததுனால கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இது பாம்பேக்குள்ளேயே இருக்கிறனால ரொம்ப தூரம் இல்லை, 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதனால் பாம்பேயில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த ஹோட்டலுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வீக்கெண்டில் ஒரு நாள் போயிட்டு அப்போவே வந்துடலாம், நைட்டு அடுத்த நாள் கூட வந்துடலாம். இல்லைன்னா காலையில் போயிட்டு நைட்டில் வரலாம். ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வர்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஹோட்டல். இது வீக்கெண்டில் போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹோட்டல் ரொம்ப நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் இப்போல்லாம் இதை தான் விரும்புகிறாங்க. பாம்பேலேருந்து மோஸ்ட்லி நிறைய பேர் போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா தூரந்தளவுனா ட்ராவல் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது செல்ஃப் ட்ராவலிங்காட்டிக்கு ஈஸியாக போயிட்டு வந்துடுறாங்க. அதனால் இது காஸ்ட்லியாகவும் இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும். அங்கே உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் அது இது நல்லா வச்சுருக்காங்க குளிர்சாதன பெட்டியில். அதை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தெரிஞ்சிடும் உடனே. அதுக்கு வெளியில் வாங்கிறத விட டபுள் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் வெளியிருந்து வாங்கிட்டு போய் நம்ம அங்கே உள்ளே வச்சு சாப்பிட்லாம். அது நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு வரும். இவங்களும் அப்படி தான் பண்ணினாங்க. உள்ளே இருக்கிறத எடுத்தால் டபுள் பைசா கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. போகும்போது என்ன பண்ணாங்க, வீட்டிலேருந்து சப்பாத்தி மட்டும் பேக் பண்ணிட்டு போனாங்க. போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலில் சிக்கன் பேக் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே போய் ஹோட்டலில் வச்சு இதை சாப்பிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பட்ஜெட் நமக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். எல்லாருடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருந்தால் செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம செலவு பண்ணுறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம். இது பாம்பேலேருந்து குஜராத் போகிற ஹைவே ரோட்டில் இருக்குது. ஆனால் போகும்போதே நமக்கு நல்லா தெரியும். நம்ம பாம்பேலேருந்து குஜராத் போகும்போது ஹைவேயில் இந்த ஹோட்டல் இருக்கிறனால நமக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா, இடையில நம்ம ஒரு சாப்பிட்ணும், வயிறு பசிக்குதுன்னா அங்கே இருந்து சாப்பிட்டு போட்டு நம்ம போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை அங்கே நம்ம தங்கணுன்னாலும் தங்கலாம். இங்கே 2 ஹோட்டல் இருக்குது. அது ஒன்று வெஜ்ஜு, ஒரு நான்வெஜ் இருக்குது. இது நமக்கு ஒரு சௌகரியமாக படுது. இந்த ஹோட்டலில் நல்ல நீட்டாக இருக்கும். டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் 2 பேர் நல்ல வயிறார சாப்பிட்லாம். என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான். இங்கே பயம் இல்லாமல் இருக்கலாம். இவங்க போகும்போதே ஒரு 14-15 கார் இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ மண்டேவே இவ்வளோ கார் இருந்துச்சுன்னு வைங்களேன். 14-15 கார் இருக்குது, ஃபேமிலி 15 ஃபேமிலி இருக்குது. அப்போ பாக்கி நாள்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள்.
அப்புறம் பயம் இல்லாமல் நம்ம போகலாம். பாக்கி நாளில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஏன் தயிர் சாதம் எங்கள் பையன் வாங்கி சாப்பிட்றாப்புல, ஏன்னா வயிறு சரியில்லை. இந்த தயிர் சாதம் எவ்வளோ ரூபா தெரியுங்களா? 275 ரூபா. இதிலேருந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறோன்னா அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது பார்க்குறது உங்களுக்கு 25% தான் காமிச்சிருக்கோம். அதனால் வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனால் காலையில் ஹெவியாக சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா லஞ்சு நம்ம லேட்டாக சாப்பிட்டா போதுமில்ல. இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வாந்திரி லேக்னு ஒரு லேக் இருக்குது. இது பார்க்குறக்கு தான் அவங்க போனாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டேமு கூட இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தயவுசெய்து தண்ணிக்குள்ளே இறங்கிடாதீங்க. தூரத்தில் நின்று நல்லா பாருங்கள், ரசிங்க. ஏன்னா இப்போ எங்கள் பையன் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பேர் சும்மா இறங்கி பார்க்கும்போது அடிச்சிட்டு போயிடுச்சு. நீச்சலும் தெரியாதவங்க சுத்தமாக அந்த பக்கம் போகக்கூடாது. வீக்கெண்டில் நிறைய பேர் வருவாங்க. டேம் ஓவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை திறந்து விடும்போது தண்ணி வந்துடும். அப்போ குளிப்பாங்க நிறைய பேர். இதுதான் டேமு. ஏதோ வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் வெளியிருந்து பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதோட வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் தண்ணியில் மட்டும் தயவுசெய்து இறங்காதீங்க. பொதுவாக சொல்லப்போனால் நம்ம போகலாம், அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம், பார்த்துட்டு வரலாமே ஒழிய பாக்கி ஒன்றும் செய்யக்கூடாது அதுக்குள்ளே. இது வீக்கெண்டில் உங்களுக்கு போகிறதா இருந்தால் இது நல்ல இடம்னு நாங்கள் சொல்லுவோம். இது எங்கள் பசங்க நல்லா பார்த்துட்டு ரிட்டன் வந்தாங்க. ஆனால் வரும்போது டிராஃபிக் ரொம்ப இருந்ததுனால அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் நம்ம ஃபேமிலியோடு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப நல்ல இடம். நீங்கள் போய் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருந்திருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.